ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெஸ்ட் 7க்கான ஷெட்யூல் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் டெஸ்ட் 6க்கான ஷெட்யூல் வந்து கொடுத்து அதுக்கான டெஸ்ட்டும் வந்து கொஷின் பேப்பரும் அனுப்பிச்சாச்சு. ஸோ ஆன்லைனில் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அப்படியே தொடர்ந்து நான் கொடுத்துருக்கிற கண்டென்ட் வந்து எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே படிச்சுட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தென்னிந்திய வரலாறு. ஓகேங்களா? சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி தான். ஹிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம். இது என்னைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் தேதி வந்து கொடுத்துருக்கேன். என்ன சார் ரொம்ப கேப்பு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னாக்கா, ஏன்னா கண்டென்ட் வந்து நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணிங்கன்னா தான் நமக்கு வந்து தென்னிந்திய வரலாறு அப்படின்றது டோட்டலாக உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா எங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா 6ல் வந்து ஒரு லெசன் கவர் ஆகுது உங்களுக்கு. பேஜ் நம்பர் 140லேருந்து 150 வரலாம் தேர்ட் டேர்மில் இருக்குது இந்த லெசனு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7த்தில் ஒரு லெசன் இருக்குது. 7th ஃபஸ்ட் டேர்மில் நியூ புக்கில் ஒரு லெசன் இருக்குது. 153லேருந்து 163 பேஜ் நம்பருக்குள்ளார இருக்குது. அதே போல் 11th ஹிஸ்ட்ரி நியூ புக்கு வால்யூம் 1. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூமில் 11th ஹிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் இருக்குது. ஸோ 182லேருந்து 201 வரலையும் அந்த பேஜ் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th சோசியல் சயின்ஸில் ஓல்டு புக்கு. ஓகேங்களா? இது வந்து 227லேருந்து 241 வரலையும் இருக்குது. அதே போல் 11th ஹிஸ்ட்ரி ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90லேருந்து 95 ஒரு பேஜ். அப்புறம் வந்து அதே புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 98லேருந்து 102 வரலையும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 105லேருந்து 112. அதாவது இந்த 3 லெசனும் தொடர்ந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கனாக்கா, இந்த புது புக்கில் இருக்கிற 3 லெசனையும் வந்து கம்ப்ளீட்டாக தரவாக படிச்சுட்டு நல்லா ரிவிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த +1 ஹிஸ்ட்ரி போங்க. அதுக்கப்புறம் இந்த 7த்தில் இருக்கிறத படிங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி படிச்சிங்கன்னா மாத்திரம் தான் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து புது புக்கில் இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்த இதுக்கு வந்து போவீங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வேறு எதையும் படிக்க தேவையில்லை. நான் உங்களுக்கு என்னென்ன படிக்கணுன்ட்டு ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டே வரேன். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு வாங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் கொஷின் வேணும் அப்படின்னாக்கல மாத்திரம் நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். பட் டாபிக் வந்து இதுதான் வந்து படிக்க வேண்டியது. இதுதான் உங்களுக்கு. ஓகேங்களா? வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு ப்ளஸ் வந்து அதிலே வந்து இந்த தொட்டி கணக்கு மாதிரி வரும். அதாவது வந்து இரு குழாய்கள் வந்து ஏன்ற பைப்பு பீன்ற பைப்பு அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் அது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஒரு ஜிகே கொஷின் பேப்பர். ஸோ இதெல்லாம் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 கொஷின் 150 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 100 கொஷினே வந்து இந்த தென்னிந்திய வரலாறுன்னு இருக்கும். மீதி இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாப்பிக்ல சேர்த்து ஒரு 50 கொஷின் இருக்கும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 150 கொஷின் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து வச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வாரத்துக்கான டாபிக் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ 10ஆம் தேதி வந்து டெஸ்ட் வச்சிருக்கு. ரொம்ப தெளிவாக படிச்சுக்கங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஓகேங்களா? ஸோ வேற என்ன பார்த்தீங்கன்னாக்கா நம்மளது வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சருக்கு ப்ளஸ் மேக்ஸு சொல்யூஷன். ஸோ இது கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்றதெல்லாம் முன்னாடியே இப்போ சொல்லிவிடுவேன். இல்லை எனக்கு மெட்டீரியலோட வேணும், ஆல் இன் ஒன் எல்லாமே வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து டெஸ்ட் பேட்ச் 3ல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இதில் தான் ஜாயின் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ இதில் மெட்டீரியல் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன்னாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இல்லை எனக்கு குரூப் 4க்கு எனக்கு கிளாஸ் வேணும். ஓகேங்களா? நான் வந்து குரூப் 2க்கு படிக்கல, குரூப் 4க்கு எனக்கு கிளாஸ் வேணும்னாக்கல ஸோ இந்த இதை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் எல்லாமே வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அப்படி எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு மேக்ஸ் மட்டும் தனியாக கிளாஸ் வேணும்னா இந்த டாபிக் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாச்சும் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். 9944448577 நம்பருக்கு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் வந்து சொன்னாங்க, இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசியில் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல்ல இருந்து நிறைய வந்து கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ நல்லா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சில பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்குள்ள ரொம்ப சரியாக வந்து நம்ம பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக படிச்சுட்டு கூடவே ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த வரப்போகிற எக்ஸாமில் வந்து ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணி ஸோ நம்மளும் வந்து கவர்மெண்ட் ஜாப் போயிடுறோம். ஓகேங்களா? ஸோ முயற்சி செஞ்சால் மாத்திரம்தான் நம்ம பண்ண முடியும். ஸோ வெறுமனே வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு படிக்காமல் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைம் தான் போகுமே தவிர
மெட்டீரியல் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்கலைன்னா உங்களுக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ திரும்ப திரும்ப படிங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு டைம் படித்து விடாதீங்க. ரிவிஷன் எடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் இருக்கனாக்கில் இந்த 3 டாப்பிக்கும் முதல்ல முடிச்சுட்டு 2 டைம் ஆச்சு நீங்கள் டெஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் படிச்சிங்கன்னா தான் அப்போ தான் வந்து உங்களுக்கு அதில் என்ன கொஷின் கேட்டாலும் உங்களோட எக்ஸாக்டாக ஆன்சர் பண்ண முடியும். எப்படி கொஷின் கேட்டாலும். ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறது தான் ரிவிஷன் இஸ் மஸ்ட். ஓகேங்களா? ஸோ திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ரிவிஷனுக்கும் ஒரு ஒரு மார்க்கு கூட்டிகிட்டே போகும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த வாரம் அப்டேட். ஸோ நீங்கள் பார்த்துக்கங்க. அதுக்குள்ளார படித்து முடிங்க. நான் அடுத்த டெஸ்ட்டுக்கு என்னன்ட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.